வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யார், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்குது, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வருமான ஸ்தானம் உயரப்போகுது. உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சூப்பராக நிறைய விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ண போகிறீங்க. அது எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. இங்கே அதுதான் விஷயம். உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் நடக்க போகுது. சொத்து வரும். அதே மாதிரி சில விரயங்களை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 12 குரியர் 9ல் இருக்கார். அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு வீடு கட்டி ஒரு சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். கடந்த ஒரு 4-5 மாதத்துலேயே உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆகிருக்கும். வீட்டுக்காக செலவு, நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா செலவு, ரெனோவேஷன் மூலியமாக செலவு, இதெல்லாமே ஏதாவது ஒரு சுப செலவுகள் மூலியமாக உங்களுடைய பணம் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெயின்ட் அவுட் ஆகிருக்கும் இந்த காலகட்டத்தில். ஆனால் அது ஒரு வருமானமாக அதை கொண்டுட்டு வருவீங்க டெஃபினட்டாக. அப்போ அந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது செய்வாரான்னு கேட்டால் 100% நல்லது செய்வார். நிறைய சித்தர்கள் வழிபாடு இந்த காலகட்டத்தில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இளைய சகோதரன் மூலியமாக, இளைய சகோதரி மூலியமாக, உங்களோட வயதுக்கு கீழே இருக்கிறவங்க மூலியம் நிறைய ஹெல்ப் நடக்க போகுது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா தேடி உங்ககிட்ட ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அது உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய ஏஜுக்கு விட கம்மியாக இருக்கிற ஏஜுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே நடக்க போகுது. அதே மாதிரி தாயார் தந்தையாரோட சொத்து கிடைக்க போகுது. ரொம்ப நாள் பிரச்சனையில் இருந்திருப்பீங்க, புதுசாக பார்த்திங்கன்னா ஆனால் லோன் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். இந்த விருச்சிக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மணி ரொட்டேஷன் இந்த காலகட்டத்தில் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா செவ்வாய் இப்போ ஆட்சியில் இருக்கிறார். அப்போ உங்களுடைய லக்னத்துக்கு அவர் 6ஆம் இடம்லையே 6 6லே ஆச்சுன்னா ஏதாவது ஒரு வகையில் கடன் வாங்கியே தீர்வீங்க. ஏதாவது ஒரு சிஸ்டம், ஒரு வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லை உங்களுக்கு குடும்ப ரீதியான ஒரு செலவுகள், குடும்பத்துக்கு உண்டான செலவுகளுக்கு கடன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. உங்களுடைய படிக்கக்கூடிய குழந்தைகள் மூலியமாக ஆதாயம், குழந்தைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குரு வழிபாடு செய்யணும்.
சித்தர் வழிபாடு செய்யணும். உங்களோட வயதில் பெரியவங்களாக இருக்கவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது, உங்களுடைய தாய் தந்தையார்கிட்டையும் நீங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் போடும். உங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போகுது. பணம் வரும், எதிர்பார்க்கக்கூடிய பணம் கண்டிப்பாக வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது பதவிகள் வரப்போகுது. அதே மாதிரி வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைக்குரிய விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரப்போகுது, நிறைய அவார்ட்ஸ் வாங்க போகிறீங்க. நிறைய அவமானங்களை சந்தித்து வந்தக்கூடிய ஒரு லக்னம்னா இந்த விருச்சகம் தான். அவ்வளோ சீக்கிரம் உங்களை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. எப்படி புரிஞ்சுக்குவாங்க? ஏன்னா உங்களுடைய கோபம், முன்கோபத்தினால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த விஷயம் வந்து அது அப்படியே கொலாப்ஸ் ஆகும். அப்போது உங்களுடைய முன்கோபத்தை கம்மி பண்ணுங்கள். நிதானமாக அந்த விஷயத்தை நீங்கள் கொண்டுட்டு போகும்போது சூப்பராக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அதோட ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமல் போகும். இப்போ தான் வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகி இருக்குது. ஆனாலும் வந்து நம்ம அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னா அந்த பழைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய இழந்திருப்பீங்க. ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவோர்ஸ் ஆகிருக்கும். இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹாப்பினஸ்ஸே இருந்திருக்காது. அதே மாதிரி டிவோர்ஸ் ஆகலைனாலும் வீட்டுக்குள்ளே பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமை, அம்மா வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி வாழ்க்கைக்குரிய விஷயங்களை வந்து தவறான ஒரு முடிவுகளில் நீங்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டு உண்மையிலுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போ ரொம்ப தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு பிரச்சனை, பட் திருமணமானவங்களுக்கு இந்த பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கடந்து வந்து இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாங்கடா பார்த்துக்கலாம், நமக்கு இல்லாத பிரச்சனையை எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் நமக்கு நிம்மதி தூக்கம்னு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? அந்த நிம்மதி தூக்கத்தில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். நிறைய தூங்க முடியாமல் இந்த கண்ணு கீழே கருவளையம் இதெல்லாம் இந்த விருச்சகத்துக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும். ஏன்னா அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. படுத்தோன்னே தூங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஓகே, இதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. ஜாதகம் பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் 100% இருக்குது. அப்போ மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் பிளான் பண்ணும்போது அதை கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக, ஏன்னா காலப்புருஷனுக்கு 8 தான் உங்களுடைய லக்னமே. அப்போ வந்து என்னென்னா நிறைய அதிர்ஷ்டம், சடனாக ஒரு விஷயத்தை எடுப்பீங்க, பிளான் பண்ணுவீங்க, டக்குன்னு முடிச்சிருவீங்க. அதுக்குண்டான காசு எங்கேருந்து வரும்னு தெரியாது, ஒரு வகையில் வந்து அந்த விஷயத்தை முடிச்சிருவீங்க. இதுதான் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஜூனில் அதுதான் நடக்கும். நடக்கலைன்னா ஜூனில் நடக்கும். நடந்திருந்தால் 2-3 மாதத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ வேலையில் நிறைய முன்னேற்றங்கள் வரப்போகுது, நிறைய வருமானங்கள் வரப்போகுது. தந்தை மூலியமாக நல்ல ஆதாயங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு. அரசியல் ரீதியான ஒரு ப்ரொமோஷன்ஸு நிறைய வந்து என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு முடிவுகள் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. நிறைய எடுக்க போகிறீங்க, ரொம்ப நல்லா இருக்க போகுது. இந்த விருச்சகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள், எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாலாம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது. எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள்.
ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வந்து வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வந்து வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது வந்து அப்பா அம்மா உள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகா அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம்ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் வந்து நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வேறு ஜூன் 2. இந்த குரு பயிற்சியே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுலாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. ராசி லக்னம். இந்த வருஷம் குரு பயிற்சி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம குரு பயிற்சி வீடியோ ஜாக்பாட் ராசிகளில் நீங்களும் ஒரு ராசின்னு சொல்லியிருந்தேன். அது இந்த ஜூன் ஆரம்பிக்குது. ஏன்னா ஜூன் ஸ்டார்டிங்கே, ஜூன் 2 குரு பயிற்சி. குரு பகவான் 5ஆம் பார்வையை உங்களை பார்க்குறாரு. சொல்லுவாங்கள்ல, கெஞ்சி கேட்டாலும் 5 வர மாட்டார் குருன்னுவாங்க. இப்போ அந்த 5ஆம் பார்வை தான் உங்களை பார்க்குறாரு. ஸோ தொட்டதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஒரு வருஷமே சூப்பர். இந்த மாதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன நல்ல விஷயம் வேணுமோ அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் சிறப்பு. சரிங்களா? அது சிம்டம்ஸ்லாம் போன மாதமே ஆரம்பிச்சிருக்கோங்க. எனக்கு விருச்சகம் ஒரு 2 பேராவது கால் பண்ணியிருப்பாங்க, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் போன மாதமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஜூன்லலாம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சரியா? முக்கியமாக எந்தெந்த விஷயம்னா முயற்சி, எந்த விஷயத்தில் முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ், அது ஒன்று ஞாபகம். இன்னொன்று மெயினாக ஆன்லைன் சம்மந்தமாக இருந்தால் ஒன்றும் சூப்பர். மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆன்லைன், இ-காமர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றும் சூப்பர். படிக்கிற குழந்தைங்க இருந்தாலும் நல்லா படிப்பாங்க, நல்லா அந்த முயற்சிகள் நல்லா கை கொடுக்கும். முக்கியமாக உங்களுக்கு வந்து இளைய சகோதரிகள், ஆஃபீஸர், ஜூனியர்ஸ், இவங்களாமும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒன்று. இன்னொன்று விருச்சகம் லவ் வந்து விருச்சகத்துக்கு டக்குன்னு வந்துடும். ஏன்னா அவங்க வந்து செவ்வாயின்றதுனால அந்த அர்ஜ் இருக்கும். ஆனால் அந்த லவ்வை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை விருச்சகத்திட்ட. ஏன்னா பேச்சு, வாய், டக்கு நல்ல மனசு, டக்குன்னு ஏதாவது வார்த்தையை விட்டுருவாங்க. அதில் டென்ஷன் ஆகிட்டு டப்புன்னு ஈஸியாக பிரேக்கப் ஆகும். டக்குன்னு பிரேக்கப் ஆகுது யாருக்குன்னு விருச்சகத்துக்கு தான் அதிகமாகும். இன்கேஸ் திருப்பி நீங்கள் லவ் தேடுறீங்க, எனக்கு ஒரு நல்ல சோல்மேட் வேணும், இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணும்னாலும் அந்த நல்ல உறவு கிடைக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான டைம். உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். அதான் நானே ஒரு 2 விருச்சகம் சொன்னேன். இவங்களாம் ரொம்ப பழைய ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் பண்ண ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி அதுவாக தானாக இப்போ வீடியோ பார்த்து அவங்கவுங்க தானாக வராங்க. ஸோ பழைய உறவுகள் வர்றதுக்கு நிறைய விஷயங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். இல்லை உங்கள் எக்ஸே திருந்தி உங்கள்கிட்ட வந்தாலும் ஓகே, சந்தோஷமாக இருந்தால் ஏற்றுக்கலாம். ஸோ இது இன்னொன்று நம்ம போன வருஷமே சொல்லியிருந்தோம், இவங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து கல்யாணத்துக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்க டைம், சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யாருன்னா பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 விருச்சகத்துக்காவது குழந்தை பேர் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு குழந்தை பேர் வந்திருக்கும். நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த குடுப்பம் கிடச்சவங்க கமெண்ட்டில் போடுங்க. அப்படி இல்லையா, இந்த தடவை ட்ரை பண்ணுங்கள். குழந்தை பேருக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. விருச்சகம் நான் எப்போவுமே சொல்கிறது, சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிறது நல்லது. ஏன்னா விருச்சகம் வந்து ஹீட் பாடி,
காலபுருஷ தத்துவத்துக்கு அது வந்து அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் கிட்ட வரும், மர்ம உறுப்புகள் கிட்ட வரும். நிறைய பேருக்கு வந்து இதில் இஷ்யூஸ் வரும். ப்ரெக்னென்சி அப்போ இஷ்யூஸ் வந்து சிசேரியன் எல்லாருக்கும் இல்லைங்க, கேட்டு பதட்டமாகக்கூடாது. பட் பெரும்பாலான மக்களுக்கு ஜென்ஸில் கூட ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அவங்களுக்கு வரும். அதனால் இவங்க வந்து சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். சரி, அடுத்து வேறு என்னென்ன விஷயம்? உங்களுக்கு வந்து நல்ல அட்வைசஸ் கிடைப்பாங்க, நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. ஏன்னா விருச்சகத்துக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல அட்வைசஸ் கிடைச்சாங்கன்னா இவங்க டாப்பில் வந்துடுவாங்க. ஏன்னா விருச்சகம் டீப்பாக யோசிப்பாங்க, நல்ல இன்ஸ்டின்ட் இருக்கும், அமானுஷ சக்தி நிறைய இருக்குங்க. நிறைய ஜோதிடர்கள், ஹீலர், நியூமராலஜிஸ்ட், டாக்டர்ஸ், அதை கைராசி டாக்டர்னு சொல்ல, டாக்டர்ஸ், கவுன்சிலர்ஸ், தெரப்பிஸ்ட், இவங்கெல்லாம் நிறைய பேர் விருச்சகத்தில் இருப்பாங்க. ஒரு அவங்கள மீறி ஒரு சக்தி அவங்களை ட்ரைவ் பண்ணும். அந்த இன்ஸ்டின்ட் அப்படின்றது பயங்கரமாக வேலை செய்யும். அதுவும் இப்போ குருமார்களுடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் சூப்பர். ஒன்று நீங்கள் இருக்கிற தொழிலையே இல்லை நீங்கள் படிக்கிற படிப்பிலே குருமார்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை நம்மளுடைய வாழ்ந்து கொண்டு இருக்கிற குருமார்கள், கனகப்பட்டியாரோ, சாய்பாபா, ராகவேந்திரா, இவங்கள ஒரு குருமார்களை ஏற்றுக்கிட்டு அவங்கள வழிபட்டாலும் சரி, ஒரு குருமார்களுடைய சப்போர்ட்டுன்றது பயங்கரமாக வேலை செய்யும். அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் பயங்கரமான வின். அதுவும் போத் பர்சனல் ப்ரொஃபஷனல், அதாவது பர்சனலாகவும் குழந்தை பாக்கியம் லவ்வுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பிஸ்னஸ் தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களோட 6ஆம் வீட்டிலலாம் சனி பகவான் தாக்கம் வந்துடுச்சு, விரைய சனி தாக்கம் வந்துடுச்சு. அதனால் ஆஃபீஸில் கடைசியாக ஒரு 6-8 மாதம் பார்த்தீங்கன்னாவே கையாமுயான்னு என்ன பிரச்சனை தான் போயிட்டுருக்கோம். அதுவும் உங்களுடைய ஏஜ் இல்லை தசா புத்தி இல்லை நட்சத்திரங்கள் வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். நீங்கள் இப்போ விசாகமாக இருந்தீங்கன்னா முருகர் வழிபாடு பண்ணுங்க. கேட்டையாக இருந்தால் இந்திரதேவன் இல்லை முருகர் வழிபாடு பண்ணலாம். நீங்கள் வந்து பொதுவாக விருச்சகம் அப்படின்னாவே முருகர், துர்க்கை அம்மன், இவங்க வழிபாடெலாம் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். ஏன்னா இது வந்து பெண் ராசி, நீர் ராசி, ஆனால் செவ்வாயோடு சேர்ந்தது. நீரே பக்குன்னு பற்றிக்கும். எதுனா பெட்ரோல் ஆயில் மாதிரி எரியிற நெருப்பு இது, எரியிற தண்ணி இது, சரிங்களா? அதனால் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது நல்லது. வீட்லேயும் விளக்கேற்றலாம், கோவில்லையும் ஏற்றலாம். இன்னும் கோவிலில் வந்து விளக்கு எரியறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. உங்கள் பேரில் எண்ணெய் எரிய உங்கள் வாழ்க்கை ஒன்றும் சுடர் விட்டு எரியும், நல்லா இருப்பீங்க. இந்த ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால் குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இது தான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா, அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள், இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர், அம்பாளை பிடிச்சிக்கோங்க. முருகர், வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க, நவகிரகத்தில் இருக்க குருவை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 ரொம்ப
நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம், அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குருவை ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க, போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி, வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், துல்லியமான முறையில், எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல், நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறது, அந்த ஜோதிட சாஸ்திரம் இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் எப்படி செயல்படுகிறதுங்கிறத கோச்சார முறையில் சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, மற்ற மாதகிரகத்தின் பயிற்சியெல்லாம் வைத்து உங்களுடைய ராசியான விருச்சிக ராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு இருக்குது, அது மூலமாக நம்ம சயின்டிஃபிக்காக என்ன எடுத்துக்கலாம், எது மாதிரி தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், விருச்சிக ராசிக்கு குரு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் இருந்த குரு, கடந்த 1 வருடமாக இருந்த குரு, மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே முதல் 2வது நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஜூன் 2 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்துக்கு அந்த உச்சகுருவின் பார்வை ராசிங்கிற மனோகாரகன் மேலே விடும் பொழுது மனசு புத்துணர்ச்சி பெறுகிறது. மனசு எப்படி புத்துணர்ச்சி பெறும்? ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தாதான் புத்துணர்ச்சி பெறும். சும்மா பழசையே நடந்துட்டு இருந்தா பெறுமா? பெறாது. ஸோ அது மாதிரி ஒரு வாழ்க்கையில் டக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பல நாளாக முயற்சி செய்துட்டு இருந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் வரும் பொழுது அப்பாடா அப்படின்னு மனசு கொஞ்சம் இலகுவாகி நம்ம கொஞ்சம் பழைய மாதிரி மன சஞ்சலங்களும் மன உளைச்சல்களும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு அந்த குரு பெயர்ச்சி ஒரு அருமையான தாக்கத்தையும் அருமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தையும் கொடுக்குதுங்க. அது நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ராகு 4ஆம் இடத்துல, கேது 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த வேலை, தொழில், இடம், வீடு, இது மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம சர்வைவல் இருக்கோம் பார்த்தீங்களா, உத்தியோகம், தொழில்ன்ட்டு அதில் நிறையா முயற்சிகள் போயிட்டே இருக்கும். அதை குரு பார்க்காம, இப்போ இதுவரை குரு பார்த்துட்டு இருந்தார், இப்போ குரு பாருங்க ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்துங்கிற முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார், 5ஆம் இடங்கிற தன் வீட்டை பார்க்குறார். அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் இது வரைக்கும் போட்ட எஃபோர்ட்டுக்கு வேணுங்கிற ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வருடத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் 2026 விருச்சிக ராசிக்காரருக்கு அமைகிறது. அதே மாதிரி அந்த ராசி அதிபதியாகிய செவ்வாயே பாருங்க 6ஆம் இடத்துலையே உச்சம் பெறுகிறார். என்ன ஆகுது, 6ல் உச்சம் பெறும் பொழுது சில விஷயங்கள் நடக்கும், ஆனால் கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கும், வம்பு வழக்குகள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா 6ல் உச்சம் பெறாரு பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை, கொஞ்சம் வில்லங்கமாக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்து மூலமாக நற்பயனை கொடுப்பார். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன் 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது சில பண வரவுகள், வரவேண்டிய பணம், சில ப்ராப்பர்ட்டியை கொடுத்து காசாக்குறது, அது மூலமாக சில பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் மைண்டு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வச்சு பெறும் பொழுது நாம் உண்டு, நமக்கு என்ன வருமோ அப்படி போய்க்கிறது நல்லதே ஒழிய நம்ம ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பங்குதாரர்களோட ஒத்துழைப்புலாம் நம்ம எதிர்பார்த்தோம்னா கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் வேகத்தை காட்டிலும் விவேகமாக நீங்கள் செயல்பட்டீங்க என்றால் இந்த ஜூன் மாதம் ஒரு அற்புதமான ஒரு சில பிரச்சனைகள், சில முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய ஒரு மாதமாக நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். நம்ம எல்லாத்துலேயுமே கிரிட்டிக்கலாக போகாமல் வேலை நடந்தால் போதுங்கிற மாதிரி பார்க்கணும். நம்ம எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது எந்த ஒரு குரு பார்வையும் இல்லாமல் இருக்கும் பொழுது கோவதாவங்களுக்கு இடம் உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காமல் இருக்கும் பொழுது நம்மளோட ரியாக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறது ஜோதிட ஆலோசனை. மற்றபடி சனி 5ல் இருக்கிறப்ப குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல், குழந்தைகள் நம்ம சொன்னால் கேட்காம இருக்கிறது, அதுக்காக சில வேலைகள் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம்.
பட் என்ன, வேலையில் இருக்கிறவங்க, தொழிலதிபர்கள், வியாபாரிகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மாற்றம். டக்குன்னு அவங்க எதிர்பார்க்குற ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப்பு, எதிர்பார்க்குற ஒரு பிஸ்னஸில் இருக்கிற ஒரு இன்ட்ரன்ஸாக இருந்து ஒரு பெரிய டர்ன் ஓவர் ஆகாமல் பிரச்சனையாகி பிரேக் ஈவனே ஆகாமல் இருந்து கூட சில பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டோட ஆரம்ப கட்ட ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய, அடிப்படையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் 2026 மாதம் வந்து உங்களுக்கு அமைகிறது. ஸோ எப்பவுமே 9 குரு வருவது வந்து அது உச்ச குருவாக வருவது அருமையான விஷயம். அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வராங்க. அதனால அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்து, பூர்வீக விஷயங்கள், பாக்கியங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக நமக்கு இந்த கடந்த ஒரு வருஷமா குரு 8ல் இருந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தது, கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரியும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு கொஞ்சம் வேகமாக நடந்து சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடிந்து நட்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்கள் விருச்சிக ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அதாவது கேட்டையா, அனுஷமா, விசாகமா, அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கார், இதையெல்லாம் வைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் எப்போ செய்யலாம், எது மாதிரி சாய்ஸஸ் நம்ம எடுத்துக்கிறதுக்கு நல்லது, நம்ம வாழ்க்கை பயணம் எது மாதிரி டைரக்ஷனில் திரும்புகிற மாதிரி இருக்குது, எப்போ வேலை மாறுவது நல்லது, எப்போ நல்ல வேலை கிடைக்கும், எப்போ வந்து நம்மளோட சூழ்நிலை மாறும், எப்போ கடன் குறையும், எப்போ நம்மளுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகும், எப்போ ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் வாங்குவோம், இது எல்லாமே வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களுக்கு எப்படி வந்து காலேஜ் போவாங்க, எது மாதிரி விஷயங்கள் கிடைக்குது, வெளிநாடா உள்நாடா வெளி ஸ்டேட்டா அது பக்கத்துலேயேவா, எந்த துறையில் படித்தா அவங்க நல்லது, இது மாதிரி அந்தந்த வயதினருக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வேணுங்கிற உங்களுடைய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த ஜோதிடத்தை உங்கள் ஜாதகத்தை போட்டு அந்த கிரகத்தோட ஸ்தான பலம், திக்பலம், திக்பலம் வச்சு உங்களுக்கு எது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குறார், அந்த கிரகம் எது மாதிரி அமைப்பை கொடுக்கறதுக்காக இருக்கு, பாஸ்ட் லைஃப் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிங்க் ஆகி பாஸ்ட் எப்படி போச்சு, இப்போ ப்ரெசன்ட் எது மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கு, அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி துல்லியமாக தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வரை நம்ம பிரித்து பார்த்து துல்லியமாக இந்த தசா புக்திகள் அடிப்படையிலையும் இந்த சொன்ன கோச்சார அடிப்படையிலான குரு பயிற்சி, ராகு பயிற்சி, ராகுகதி பயிற்சி, சனி பயிற்சி, இப்போ வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய மாதத்தின் பயிற்சியின் தாக்கங்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு வச்சு பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நாம் எடுத்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த திட்டங்களை நம்ம செய்து நம்ம அது பிரகாரம் நம்ம லைஃப்பை ப்ரொசீட் பண்ணால் எந்த வித பொருள் விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு என்ன பிராப்தங்கள் இருக்கிறதோ, நம்மளுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறதோ அதை வந்து அந்தந்த நேரத்தில் செய்து நம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டடாக நம்ம அவசரப்பட்டு செஞ்சு நம்ம வந்து அதில் பின்னடைவு பெறாமல் கரெக்டான நேரத்தில் பொறுமையாக அதை செயல்படுத்தி நம்மளுடைய ஃபுல் லைஃப் பொட்டென்ஷியலை கண்டிப்பாக ரீச் பண்ணி அது மூலமாக நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழ முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.